எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியானம் நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன பொருள்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. இதை பார்க்கறதுக்கு நமக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா, பார்வை தேவை. ஒரு குருடர் எதையுமே பார்க்க முடியாது. அவர் முன்னால எது இருந்தும் அவருக்கு எந்த உணர்வும் ஏற்பட போறதில்லை, ஒரு திருப்தி ஏற்பட போறதில்லை, பயன் ஏற்பட போறது. பார்வை இருந்தால் மட்டும் போதுமா? பொருள்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, பார்வை இருந்தா போதுமா? ஒளி வேண்டும். ஒளி இருந்தால்தான் நாம் பார்க்க முடியும். பார்வை இருந்தாலும் ஒளி இருந்தால்தான் நாம் பார்க்க முடியும். அந்த ஒளியிலுமே பல நிலைகள் இருக்கின்றன. இப்போ ஒரு சின்ன நைட் லேம்ப்ல நீ எவ்வளவு பார்த்துட முடியும்? ஒரு டியூப் லைட் போட்டா எவ்வளவு தூரம் பார்த்துட முடியும்? சூரியனுடைய ஒளி இருந்தால்தான் நாம் அனைத்தையும் பார்க்க முடியும், இன் டீட்டெயில் பார்க்க முடியும். பார்வையும் வேண்டும், ஒளியும் வேண்டும். அது ரெண்டும் இருந்தா தான் நம்ம லைஃப்ல எல்லா விதமான அனுபவங்களையுமே முழுமையாக நாம் பெற முடியும். எல்லா விதமான உணர்வுகளையும் முழுமையாக நாம் பெற முடியும். இந்த பார்வைன்னு சொன்னனே, இது இந்த உலகம் சம்பந்தமான அறிவுக்கு ஒப்பாகும். என்னென்ன மாதிரி இருக்குது, அது எப்படி இயங்குது, அதனுடைய தன்மை என்ன, ஒரு மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியலுக்கான நாலேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோமா இல்லையா? பிசிக்ஸ் படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், ஜுவாலஜி படிக்கிறோம், ஜியாலஜி படிக்கிறோம், ராக்கெட் சயின்ஸ் படிக்கிறோம். எத்தனையோ விதமான எஜுகேஷன்ஸ் இருக்குது. லாங்குவேஜஸ் படிக்கிறோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிக்கிறோம், ஆர்ட் படிக்கிறோம். இவ்வளவோ எஜுகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அடிப்படையா ஒரு மனிதர் எந்த ஒரு கல்வி சாலைகளுக்கும் செல்லாம இருந்தா கூட அவருக்கு அனுபவ ரீதியா நிறைய எஜுகேஷன் கிடைக்குமா இல்லை? இதெல்லாம் உலக அறிவு. இது பார்வை போன்றது. அனைவருக்குமே பார்வை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. உலக அறிவு என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒளி என்பது ஆன்மீக அறிவாகும். அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருந்தா தான் உலக அறிவு நமக்கு பயன்படும். நன்மையான வழிகளில் நம்முடைய வாழ்வில் நாம் நன்மையான பதிவுகளை செய்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய அறிவு ஆன்மீக அறிவு, உலக அறிவு மட்டும் அல்ல. இப்போ உலக அறிவு மட்டும்தான் உங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய சக்சஸை தீர்மானிக்குது அப்படின்னா, ஐஐடியில படிச்சவங்க மட்டும்தான் அங்க போவாங்க. அப்படியாவது சொல்லியிருந்தா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அது அப்படி இல்லை. ஆன்மீக அறிவும் உலக அறிவும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுல ரொம்ப இன்றியமையாதது ஆன்மீக அறிவு. ஒளி போன்றது. ஆன்மீக அறிவு அடிப்படையா எல்லாருக்குமே இருக்குது. நைட் லேம்ப் மாதிரி எல்லாருக்குமே, நைட் லேம்ப் மாதிரி, டியூப் லைட் மாதிரி ஆன்மீக அறிவு எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு தேவையான ஆன்மீக அறிவு என்பது சூரிய ஒளியை போன்ற ஒரு ஆன்மீக அறிவு. அந்த ஒரு ஆன்மீக அறிவும் நமக்கு தேவையான உலக அறிவும் தான் நம்முடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தும். இந்த ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, உயிரை பற்றி அறியக்கூடிய அறிவு. உயிரை பற்றி அறியக்கூடிய அறிவு என்பது அதை படைத்தவனை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கும் பொருத்தம். ஆன்மீக அறிவு என்பது இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. இறைவன் நாடினால் தவிர முடியாது. ஆனா அந்த ஆன்மீக அறிவு என்பது இறைவனை பற்றிய அறிவாக இருந்தாலும் அது எப்படி தொடங்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்முடைய முன்னோர்கள், தூதர்கள், நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், முதல்ல மனிதர்களாகிய நீங்கள் உங்க உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கங்க. உங்க உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கான உணவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அது எப்படி வருது,
எப்படி நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றீங்க, இது எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இயற்கை கூறுகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. நெருப்பு எப்படி இயங்குகிறது, காற்று எப்படி இயங்குகிறது, தண்ணீர் எங்கிருந்து வந்து எப்படி இயங்கி உங்களுக்கு பயனுள்ளதாக மாறுகிறது, இந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். படைப்புகளை பற்றி, அதுவும் மனிதர்களாகிய உங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு வர 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 முக்கியமாக உங்களுடைய மனதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த படிநிலைகள்ல தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடங்க முடியும். இது சம்பந்தமான அறிவு நம்மை ஆன்மீக உயர்வை நோக்கி நகர்த்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் யோகா படிக்கிறாரு அப்படின்னா, யோகா அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக உயர்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அடிப்படை படி. ஒருத்தர் ஒரு அக்குபஞ்சர் படிக்கிறார். அக்குபஞ்சர் படிப்புன்றது வந்து ஆன்மீக அறிவியல்ல வந்து ரொம்ப முக்கியமான படிப்பு. ஏன்னா, அக்குபஞ்சர் என்பது இயற்கையை பற்றிய படிப்பு. நமக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய படிப்பு. நாம் உயிரை பற்றி அறியக்கூடிய இந்த பயணத்தில் நமக்கு மிகப்பெரிய கைடன்ஸா இருக்கக்கூடியது அக்குபஞ்சர். ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே நம்மை ஆன்மீக உயர்வை நோக்கி நகர்த்த வேண்டும். அதோடயே செட்டில் ஆயிடக்கூடாது. அப்பாடா அக்குபஞ்சர் படிச்சுட்டான், ஒரு கிளினிக்கை போட்டு அப்படியே படுத்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து என்ன? யோகா படிச்சுட்டோம், ஒரு ஒரு பெரிய யோகா அகாடமி ஆரம்பிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா, ஓகே செட்டில் ஆயிரும். அது இல்ல. இன்னும் இன்னும் இது அடிப்படை. அதை நோக்கி நம்ம இறைவனை நோக்கி நகர்ந்து விட வேண்டும். அதுல ஆன்மீக அறிவினுடைய உயர்நிலையாக நம்முடைய தூதர்களாலும் டீச்சர்ஸாலும் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம்தான் ஆதி மூலத்தம். இறைவனுடைய பார்வையை பற்றிய அறிவு, இறைவனுடைய பார்வையை பற்றிய உணர்வு. இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. நம்மில் எதுவும் அவனுடைய பார்வைக்கு மறைந்ததாக இருக்க முடியாது என்ற அந்த உணர்வில் நிலை பெறுவது. அந்த உணர்வில் நிலை பெறும்போதுதான் அந்த உண்மையான ஆன்மீக ஒளி என்பது, ஆன்மீக அறிவு என்பது, ஆன்மீக புரிதல்கள் என்பது படைப்பாளனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆன்மீக உணர்வு இல்லாம இந்த உலகத்துல நீ எவ்வளவு உலக அறிவுல எவ்வளவு மாஸ்டரா இருந்தாலும் அதனால எந்த நன்மையும் நமக்கு கிடையாது. இந்த உலகத்துல அறிவை கொண்டு, அறிவியலை கொண்டு நடந்திருக்கக்கூடிய தீமைகள் அனைத்திற்கும் காரணம் இறைவனை பற்றிய புரிதல் குறைவாக இருப்பதனால், ஆன்மீக அறிவு எனும் ஒளி குறைவாக இருப்பது. அறிவியல்ல நன்மை இருக்குது, தீமை இருக்குது. மனிதனுடைய மனம் தானே அதை தீர்மானிக்குது. மனிதனுடைய மனதை சீர்படுத்த வல்லது ஆன்மீக அறிவு. இப்போ அந்த ஆன்மீக அறிவு இருந்துச்சுன்னா மனிதன் என்ன பண்ணுவான்? அறிவியலுடைய நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்வான், தீமைகளை கவனமாக தவிர்த்து விடுவான். மினிமம் இருந்தா கூட மேக்சிமம் தீமைகளை தவிர்க்க முடியுமா? இன்னைக்கு இன்றைய உலகத்துல ஒரு குளோபல் வார்மிங் வரைக்குமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகளுக்கெல்லாம் யாரு காரணம்னா அறிவியல் தான் காரணம். அறிவியல் மேல நம்ம பழிய போடக்கூடாது. மனிதனுடைய மனம்தான் காரணம். அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள், அந்த பொறாமை, பெருமை, போட்டி மனப்பான்மை, பழி வாங்கக்கூடிய மனப்பான்மை. அதனால ஆன்மீக அறிவு என்பது எவ்வளவு முக்கியம், அதுவும் நம்முடைய இந்த காலகட்டத்துல அது எவ்வளவு முக்கியம், நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம பெரிய பெரிய எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம். நல்லா படிக்கிறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள சின்ன பசங்கள்லாம் வந்து அப்படியே பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாங்க. எல்லாமே தெரியுது. அந்த ஆன்மீக அறிவு என்பது கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் அவர்களுடைய அந்த எஜுகேஷன் வந்து அவர்களுக்கே உதவி செய்யும், சமுதாயத்துக்கு உதவி செய்யும். அப்ப ஆன்மீக அறிவு என்பது இறைவனை பற்றிய அறிவு. அதுல எல்லாமே அடக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு யோகா கத்துத் தரணும், அக்குபஞ்சர் கத்துத் தரணும், உணவுகளை பத்தி சொல்லித் தரணும், இயற்கையை பத்தி சொல்லித் தரணும், மனசை பத்தி சொல்லித் தரணும், மெடிடேஷன் சொல்லித் தரணும். இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களை கூட்டிட்டு போயிடும். இதெல்லாமே தான் இன்னைக்கு நம்ம கரிக்குலம்ல மிஸ் ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் மிஸ்ஸிங். உணவுகளை பத்தி சொல்லித் தராங்க. என்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்னென்ன எல்லாமே இருக்கு சொல்லித் தராங்க. பசிச்சாதாங்க சாப்பிடணும், பொறுமையா மென்னு சாப்பிடணும், இறை உணர்வோட சாப்பிடணும்னு எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயும் சொல்லித் தரப்படல. இயற்கையை பத்தி எங்கேயும் சொல்லித் தரப்படல. அக்குபஞ்சர் வந்து எங்கேயும் சொல்லித் தரப்படல. காலமோன கடைசியில 40, 50 வயசானதுக்கு அப்புறம் தான் அக்குபஞ்சர் படிக்கிறேன். இது ஃபேக்ட். அக்குபஞ்சர் எங்க தெரியுமா படிக்கப்படணும்?
ஸ்கூல்லே படிக்கப்படணும். பல்வேறு லெவல்ல ஸ்கூல்ல இருந்தே படிக்கப்படணும். அப்பதான் அவங்க அடிப்படை மருத்துவ அறிவை கொண்டவர்களாக இருப்பார்கள். மெடிடேஷன் எந்த ஸ்கூல் இப்பதான் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியால. யோகா, மெடிடேஷனுக்குலாம் இப்பதான் கடந்த ஒரு 10 வருடங்கள்ல தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாமே மிஸ்ஸிங்கா இல்லையா? உலகம் முழுக்க எடுத்துக்கங்க. இந்தியாவ விட்டுருங்க. உலகம் முழுக்க எடுத்துக்கங்க. அதனால ஆன்மீக அறிவு என்பது நமக்கும் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைன்றத புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மீக அறிவுல உச்சகட்டம் எது? ஆதிமூல தவம். ஆதிமூல தவம் இயற்றுதல் தான் ஆன்மீக ஒளியை அடைந்து கொள்வதற்கான வழிமுறையாக நம்முடைய குருநாதர்களால் சொல்லப்படுது. ஏன்னா, இறைவனுடைய பார்வையவே நாம் அடைந்து விட்டோம். இறைவனுடைய பார்வையினுடைய மகத்துவத்தை நாம் அடைந்து விட்டோம். அதற்கு நாம் பணிந்து, கட்டுப்பட்டு தியானம் இயற்றத் தொடங்கி இருக்கிறோம். ஆதிமூல தவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கான ஆன்மீக ஒளியை அது அதிகரித்து தரக்கூடியது. நமக்கான ஆன்மீக ஒளி வந்துட்டாலே, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற சின்ன சின்ன உலக அறிவ வச்சே இந்த வாழ்க்கைய ஓட்டிறலாம். போதுமானது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். ஒரு சாதாரணமா ஒருத்தர் இருக்காரு. Photoshopன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். Corel Draw, Photoshop இது மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. ஆனா அவ்ளோ டிசிப்ளினான பெர்சனு. அத வச்சே அவர் நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டிட்டார். நல்லபடியா இருக்கிறார். போதும். அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம நெறைய படிக்க தேவையில்ல. கொஞ்சம் படிச்சாலும், அந்த ஆன்மீக அறிவ வச்சு நிறைவான ஒரு வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழ்ந்துறணும். அதனால, இந்த ஆதிமூலத்தவம் ஒவ்வொரு முறையும் நம்ம தொடங்கும்போதும், இது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் வரப்பிரசாதம். இந்த தவம் இயற்றக்கூடிய வாய்ப்பு என்ற அந்த உணர்வோடு, உள்ளச்சத்தோடு நாம் அனைவருமே அந்த அந்த ஒரு பயபக்தியோட அந்த தவத்த நம்ம செய்யணும். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பெரிய தியரிட்டிக்கல் பேக்கிரவுண்ட்லாம் கிடையாது ஆதிமூல தவத்துக்கு. நம்ம அப்படியே உட்கார்றோம். இப்ப எல்லாரையும் நான் பார்க்கிறேனா இல்லையா? இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது என்ன உங்க மனசுல இருக்கும்? இவரு பார்க்கிறாருப்பா அப்படின்ற மனசு இருக்குமா? அதேதான். இறைவன் நம்மள பார்க்கிறான்ற ஒரு உணர்வுல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் உங்கள பார்க்கும்போது நீங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்கன்னு மட்டும் தான் தெரியும். நீங்க கண்ண மூடியிருக்கீங்களா? தொறந்திருக்கீங்களான்னு தான் தெரியும். இறைவனுடைய பார்வை அப்படியானது அல்ல. இறைவனுடைய பார்வையில எதுவுமே மறைந்ததாக இருக்க முடியாது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. ஏன்னா, நம்ம எல்லார் கூடயுமே நடிக்க வேண்டியது இருக்கு. இறைவன்ட்ட நடிக்க வேண்டிய தேவை. அப்படியே சரண்டர் ஆயிரும். அந்த அந்த சரணம் அடைதல், இறைவன்ட்ட அந்த பணிந்து விடுதல் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய நிம்மதி, ஆரோக்கியம், அரவணைப்பு. இறைவனுடைய அரவணைப்பு தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆதிமூல தவத்துல அந்த உணர்வோடு செய்யும்போது தான் நமக்கு உண்மையான அந்த ரிலீஃப் கிடைக்கும். இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ரிலீஃப் தான் உண்மையான ரிலீஃப். நாம எதுவுமே சொல்லாட்டி இறைவன் நம்முடைய கேள்விகளை, நம்முடைய நோய்களை, நம்முடைய குழப்பங்களை, நம்முடைய தடுமாற்றங்களை, நம்முடைய கெட்ட பதிவுகளை அனைத்தையும் அறிந்து, அதற்கேற்ற தன்மையில் நமக்கான வழிகாட்டல்களை அமைத்து தரக்கூடிய முழுமையான சரண்டர் ஆகக்கூடிய பக்தி மார்க்கத்தினுடைய உச்சம் ஆதிமூலத்தவம். பக்தி மார்க்கம் தான் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். எல்லா மதங்களுமே அதுதான் சொல்லுது. அதனால பக்தி மார்க்கத்தினுடைய உச்சம் ஆதிமூலத்தவம். எதுக்காக இந்த விஷயங்கள நம்ம நினைவூட்டுறோம் அப்படின்னா, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தவ நெறிமுறை என்பது, இறைவனுடைய பெரும் அருளால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு, இதை பயபக்தியோடு நாம் செய்ய வேண்டும். நாம் ஆதிமூல தவம் செய்யத் தொடங்கலாம். சுகமான இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதல் 2, 3 நிமிடங்களில் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெற வேண்டும். இந்த உலகத்தில் என்னைத் தவிர எந்த மனிதனும் இல்லை. நான் தன்னந்தனியாக இருக்கின்றேன் என்ற அந்த தனிமை உணர்வு மேலோங்க வேண்டும். என்னுடைய கணவன் இல்லை, மனைவி இல்லை, சகோதரர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, தாய் தந்தை இல்லை,
உறவுகள் இல்லை, நட்பு இல்லை, யாரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. நான் தன்னந்தனியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்ற உணர்வில் நிலை பெற வேண்டும். தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிற என் மீது இறைவனுடைய பார்வை விழுகிறது. அதை நான் உணர்கின்றேன். இறைவனுடைய பார்வை நேரடியாக என் மீது இருக்கிறது. இறைவன் என்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மேன்மைமிக்க அந்த பார்வை என்னுடைய அத்தனையையும் அறிகிறது, ஏற்றுக்கொள்கிறது. என் மீது அது ஒளியை வழங்குகிறது என்ற அந்த உணர்வில் நாம் நிலை பெற வேண்டும். ஆதிமூலத் தவம். இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய பார்வையில் உங்களுடைய எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது என்ற அந்த உணர்வில் முழுமையான அந்த சரணடைதல் மனநிலையில் ஆதிமூலத் தவம் இயற்றப்பட வேண்டும். உறுதியான உணர்வோடு தவம் தொடங்கும். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போனாலும், எண்ணங்கள் பல வந்தாலும், நாம் மறந்து போனதையும் இறைவன் பார்க்கின்றான், பார்த்து கொண்டிருந்தான். நம்முடைய எண்ணங்கள் நம்மை திசை மாற்றியதையும் இறைவனுடைய பார்வை தவற விட்டிருக்கவில்லை என்ற அந்த உணர்வை பின்னர் நாம் மேற்கொள்வோம். நாம்
இறைவனுடைய பார்வையை உணராமல் போனாலும் அது நம்மிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை என்ற அந்த உணர்வை எப்போதுமே நாம் கொண்டிருக்க வேண்டும். உணர்வோடு ஆதிமூலத் தவம் இயற்றலாம்.
நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஆதிமூல தவத்தினுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னா, அந்த உணர்வ தொடர்ச்சியா நம்ம கைக்கொள்வதுதான். இடையில இடையில நமக்கு மறந்துரும். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறதுன்ற உணர்வு நமக்கு மறந்துரும். திருப்பி ஞாபகம் வந்தாலும், இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டு தான் இருந்தது. நாம் அதனை தவற விட்டு விட்டோம். நாம் மறந்து போனதை இறைவன் அறிந்திருந்தவனாக இருக்கின்றான். அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். ஆனா, இதுல சக்சஸ் அப்படிங்கிறது அந்த ஃபுல் டைம் இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறதுன்ற அந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்வது. அதனுடைய அடுத்த நிலை என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயுமே இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற அந்த உணர்வை தக்க வைத்துக்கணும். அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. என்னங்க எப்ப பார்த்தாலும் இறைவன் பார்த்துட்டே இருந்தா எப்படி ஃப்ரீயா வேலை செய்றது? அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் மனிதனுக்கு தேவையான ஒழுங்கை தர முடியும். வேற எந்த விஷயமும் ஒழுங்கை தர முடியாது. ஏன்னா நம்ம கூடயே இருக்க இந்த மனம் 2 எனி டைம் எல்லாத்தையுமே மீற வச்சுரும். இறைவனுக்கு மட்டும் தான் அந்த மனம் 2 கட்டுப்படும். ஸோ அத பழக்கிறது தான் ஆதிமூல தவத்துல நம்மளோட அப்ஜெக்டிவ். தவத்துல முழு நேரமும் அந்த உணர்வு இருக்கணும். அடுத்து வாழ்க்கையில முழு நேரம் அந்த உணர்வு இருக்கணும். அது ஒழுக்கத்த நமக்கு பழக்கமாக்கிடும். ஒழுக்கத்த நம்முடைய இயல்பாக்கிடும். இப்போ நம்ம தவறு செய்யக்கூடிய இயல்பை கொண்டிருப்பதனால் தான், என்ன எப்ப பார்த்தாலும் இறைவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு. ஒழுங்கா இருக்கிறதே நம்ம இயல்பாயிடுச்சுன்னா, அந்த ஒழுங்குக்கு ஒரு அங்கீகாரம் அளிப்பதற்கு இறைவனுடைய பார்வையை நாம் விரும்ப ஆரம்பித்துவிடுவோம். சார் இன்னும் பார்க்கலையா நீங்க? இப்ப நான் பொய் சொல்லாம உண்மைய சொன்னேன். நீங்க பார்க்காம போயிட்டீங்களே! இப்போ உண்மைய சொல்லும்போது, ஒரு நன்மைய செய்யும்போது, அத இறைவன் பார்க்கிறான் அப்படின்ற உணர்வு எப்படி இருக்குது? அது நமக்கு பழக்கமாயிடும்போது லைஃப் வந்து அதுதான் அந்த ஒரு ஹாப்பினஸ். அதுதான் உண்மையில அமைதி. இறைவன் பார்க்கிறான். நாம அத உணர்ந்தாலும், உணராம போனாலும் இறைவனுடைய பார்வை இருந்துகிட்டு தான் இருக்குது. அத பழக்கப்படுத்துறது தான் இந்த ஆதிமூல தவம். ஸோ ஆதிமூல தவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து நம்ம சரியான கண்ணிய தன்மையில அத நம்ம பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான், ஒவ்வொரு நாள் ஆதிமூல தவ செஷன்லயும் நெறைய நினைவூட்டுதல்கள் குடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம். 6 மணிக்கு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா 6 மணிக்கு தான். 6 மணி எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருந்தா, 6 மணியே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகுறவங்களுக்கு 6 மணி கம்ஃபர்டபுளா இருக்கும். டக்குன்னு வேலைய முடிச்சுட்டு இறைவன் நாடினால் 6 மணியே நம்ம தொடரலாம். நாளை காலை 6 மணிக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.